வேத பாரகரும் பரிசேயரும். ஜனங்களும் இயேசுவின் சீஷர்களும். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரையும் பரிசேயரையும் பற்றி இயேசு கிறிஸ்து வேறு எந்த இடத்திலும் இவ்வளவு கடினமான வார்த்தைகளை கூறி அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. ஆயினும் ஜனங்களோ அவர்களை தங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக நினைக்கிறார்கள். பரலோகத்தில் 2 பேர் பிரவேசித்தால் அவர்களில் ஒருவர் பரிசேயராக இருப்பார் என்பது ஜனங்களுடைய நம்பிக்கை. இப்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தை ஜனங்களுக்கும் தமது சீஷர்களுக்கும் கூறுகிறார். பரிசேயரையும் வேத பாரகரையும் குறித்து அவர்கள் கொண்டிருக்கும் தவறான எண்ணங்களை திருத்துகிறார். அவர்களுடைய மெய்யான சுபாவங்களை வெளிப்படுத்துகிறார். மனுஷருடைய உண்மையான சுபாவங்களை அறிந்து கொள்வது நமக்கு எப்போதுமே நல்லது. அவர்களுக்கு பெரிய பெயர்களும் பட்டங்களும் அதிகாரங்களும் இருக்கலாம். சமுதாயத்தில் அவர்கள் எவ்வளவுதான் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உண்மையான சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கூட பரிசேயரை பற்றி எச்சரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் அவர்களும் பரிசேயரின் உண்மையான சுபாவம் தெரியாமல் அவர்களை உயர்வாக நினைக்கிறார்கள். அவர்களுடைய உலக பிரகாரமான ஆடம்பரத்தை பார்த்து கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள்.